Hello friends, welcome to hannasbliss. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Hope you all fine, right? So in our YouTube channel நிறைய embroidery videos எல்லாம் நம்ம போட்டுட்டு இருக்கோம். அதோட ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன். You can buy from that. So வாங்க இன்னைக்குள்ள வீடியோக்குள்ள நம்ம போயிடலாம். Today's video is about sareetassel making. So இந்த சாரிக்கு தான் நான் இன்னைக்கு டசல் embroidery work பண்ண போறேன். ஒரு பிங்க் கலர் saree இதுல வந்து ஒரு டார்க் ஒரு ப்ளூ ஒரு நல்ல ஒரு ப்ளூ கலரில் பார்டர் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ளவுஸ் பீஸும் இந்த கலர் தான், ப்ளூ தான். ஸோ இந்த சாரீக்கு தான் நான் வந்து இப்போ பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ளூ கலரை முந்தான பார்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதில் அந்த குச்சுக்காக ஏற்கனவே அவங்க கொடுத்துருப்பாங்க கொஞ்சம், அதை நம்ம விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து என்ன பண்ணுறோம், அந்த டிசைனை ஒரு ஃப்ளார் டிசைனை வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறோம், ஜரி த்ரெட் அண்ட் நம்ம ஆரி நீடில் வச்சு அவுட்லைன் வந்து நம்ம செயின் ஸ்டிச் வச்சு அவுட்லைன் போட போகிறோம். இது வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த முந்தானை கொடுத்துருப்பாங்கல்ல, லாங்காக கொடுத்துருந்தாங்கன்னா உங்களுக்கு இந்த ஹூப்பில் மாட்டுறதுக்குள்ள துணி கரெக்டாக இருந்ததுன்னு அப்படியே வச்சுக்கலாம். இல்லை பத்தலை அப்படின்னா முந்தானைக்கு கீழே வந்து லாங்காக ஒரு கிளாத்தை வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த ஹூப்புக்குள்ளே மாட்டணும். ஏன்னா சில நேரம் முந்தானைக்கு கீழே வந்து அவ்வளோ லெங்க்தாக துணி இருக்காது, இந்த மாதிரி எம்ப்ராய்டரி போடுறதுக்கு பத்தாது ஹூப்பில் மாட்டுறதுக்கு. ஸோ அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, கீழே ஒரு துணி வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஹூப்பில் மாட்டிக்கலாம். ஸோ இப்போ வந்து எனக்கு பத்துச்சு, ஸோ அதனால் நான் ஹூப்பில் டைரெக்டாக மாட்டிடுறேன். இந்த ஃப்ளாரை வந்து நான் கண்டினியூஸாக ட்ரேஸ் பண்ணி எடுத்தாச்சு. இனி நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஆரி நீடில் வச்சு செயின் ஸ்டிச் போட்டு அவுட்லைனை நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஸோ நார்மலில் செயின் ஸ்டிச் தான் பக்கத்தில் போட்டு அந்த ஃப்ளார் டிசைனை நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். ஃப்ளார் வந்து 5 பெட்டல்ஸில் நான் வந்து வரைஞ்சிருக்கேன். அதாவது ஒரு ஹாஃப் ஃப்ளார் தான், நடுவில் வந்து ஒரு பெரிய ஹாஃப் சர்க்கிள் போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு 5 பெட்டல்ஸ் போட்டிருக்கேன். ஸோ இப்போ இந்த நான் என்ன பண்ண போகிறேன்னா, அவுட்லைன்னா இந்த 5 பெட்டல்ஸுக்கோட அவுட்லைனையும் போட்டுக்கிட்டு இந்த உள்ளால் இருக்க ஹாஃப் சர்க்கிளை மட்டும் தான் நான் செயின் ஸ்டிச் போட்டு எடுக்க போகிறேன். அதுக்கு கீழே நான் அந்த ஜரி ஒர்க் பண்ணியிருக்காங்கல்ல பல்லு, அதில் நான் இந்த ஒர்க்கும் பண்ண போகிறதில்ல. இந்த இந்த ஃப்ளாரோட ஹாஃப் டிசைனை மட்டும் தான் நம்ம டிசைன் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ வந்து இந்த செயின் ஸ்டிச் வந்து மேலே உள்ள இந்த 5 பெட்டல்ஸுக்கு மட்டும் செயின் ஸ்டிச் அவுட்லைன் வரும், ப்ளஸ் உள்ளால் ஒரு ஹாஃப் சர்க்கிளுக்கு வரும். ஸோ இதை மட்டும் நம்ம இப்போ பண்ணி எடுக்கிறோம். இந்த சரி வந்து அந்த ஜரி ஒர்க் வந்து அந்த முந்தானையில் வந்து கோல்டன் ஜரி இருக்கிறதுனால அந்த கோல்டன் ஜரி த்ரெட் எடுத்துருக்கோம். இது வந்து நம்ம ஆன்டிக் ஒர்க்கில் வச்சு ஆன்டி ஜரி த்ரெட்டில் வச்சு ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு மேட்சாக வந்து நம்ம ஆன்டிக் த்ரெட் வச்சு ஜரி த்ரெட் வச்சு ஒர்க் பண்ணியிருந்துருக்கலாம். இப்போ நான் ஒர்க் பண்ணுறது வந்து சாஃப்ட் சில்க் சாரீ. அது இந்த சாரீ வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப தின்னாக டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு ஒர்க்காக தான் இருக்கும் இந்த சாரீ. ஸோ இது வந்து நமக்கு டெலிகேட்டாக இருக்கும் அந்த ஒர்க் பண்ணுறதுக்கும். ஸோ இதை விட ரொம்ப சாஃப்டாக இருக்கிற சாரீஸ்க்கு நீங்கள் ஒர்க் பண்ணுறதா இருந்தால் என்ன பண்ணலாம், அந்த இது நம்மளோட கீழே இன்னொரு கிளாத் நைஸான ஒரு கிளாத் கொடுத்து அதுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து இந்த ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். இப்போ வந்து டபுள் கிளாத்தில் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது சில நேரம் அந்த ஆரி த்ரெட்டில் ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பட் ரொம்ப நைஸாக இருக்கும்போது அது ஈஸி தான். இப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த அவுட்லைன் முடிச்சுட்டேன். இனி வந்து நான் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். சாரியோட பிங்க் கலர்லேயே சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். அது வந்து நான் வந்து 6 ஸ்ட்ராண்ட்ஸை டபுளாக போட்டு 12 ஸ்ட்ராண்ட்ஸில் மொத்தமாக நான் இப்போ த்ரெட் எடுத்திருக்கேன். அப்போ எவ்வளோக்கு நம்ம திக்காக எடுக்கிறோமோ அவ்வளோ திக்காக இந்த டிசைன் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ 12 ஸ்ட்ராண்ட்ஸில் த்ரெட் எடுத்துகிட்டு நான் லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போடுறேன். இது நார்மல் ஃப்ரெஞ்ச் நாட் கிடையாது, லாங் ஃப்ரெஞ்ச் நாட். இந்த லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டை ரொம்ப பக்கமாக கேப் இல்லாமல் நம்ம போடுறோம். கொஞ்சம் அந்த வயலட் கலர் அந்த ப்ளூ தெரிகிற மாதிரி இருக்கணும், பட் அதே நேரம் நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணுறோம், லாங் ஃப்ரெஞ்ச் நாட். அதாவது ஒரு இடத்துல அந்த த்ரெட்டை எடுக்கிறோம், கொஞ்சம் அதை ஒரு நீடில் வச்சு ஒரு வாட்டி சுற்றி கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் இன்றைக்கி அதை பியர்ஸ் பண்ணி கிளாத்துக்குள்ளால் விட்டுடுறோம். ஸோ அதான் அந்த லாங் ஃப்ரெஞ்ச் நாட். இது மாதிரி இப்போ நம்ம த்ரெட்டை வெளியில் எடுக்கிறோம், அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயும் த்ரெட்டை வெளியில் எடுக்கிறோம். இந்த ஃபிங்கர் வச்சு அந்த த்ரெட்டை பிடிச்சிட்டு அதுக்குள்ளாலே ஒரு வாட்டி நம்ம ட்விஸ்ட் பண்ணி தென் திரும்பவும் அதை வந்து உள்ளாலே நம்ம புல் பண்ணி விட்டு தர்றோம். ஸோ இதே மாதிரி நம்ம திரும்ப பண்ணணும். இந்த சில்க் த்ரெட் நம்ம ஹேண்டில் பண்ணும்போது ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அந்த ஒரு த்ரெட் வெளியில் வந்தாலும் அது கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்கும். ஸோ அது மட்டும் கவனித்து அந்த த்ரெட் வெளியில் வராத மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஸோ வெளியில் கொஞ்சம் நீட்டிகிட்டு இருக்க மாதிரியோ இல்லை ஒரு நாட் தெத்து விழாத மாதிரியோ நம்ம அதை பார்த்துக்கணும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டை நம்ம கண்டினியூஸாக போடுறோம். ஸோ ஒவ்வொரு பெட்டல்ஸ்க்கும் அதை ஃபில் பண்ணுற மாதிரி நீங்கள் வரைகிற டிசைனை பொறுத்திருக்கு எவ்வளோ ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் ஒவ்வொன்றுக்கும் தேவை அப்படின்னு. ஸோ ஒவ்வொரு பெட்டல்ஸ்க்கும் எவ்வளோ அந்த நாட்ஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதை ஃபில் பண்ணி எடுக்கலாம். ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் பெட்டல் முடிச்சிட்டேன். ஸோ அதே இப்போது அடுத்த பெட்டல் போடும்போது கொஞ்சம் கூட ஸ்லைட்டாக அந்த இதை வச்சு கரெக்டாக அதுக்கு டைரெக்ஷன் வாக்கிலே நம்ம போடணும். ஸோ எப்படி நம்ம அந்த பெட்டல்ஸ் போடுறோமோ அதுக்கு டைரெக்டாக அந்த சென்ட்ரல் பாயிண்ட் வந்து ஸ்ட்ரைட்டாக வர மாதிரி வச்சு லாங்காக அந்த நாட்டை நம்ம போட்டு எடுத்துடலாம். ஸோ இதே மாதிரி நம்ம கம்ப்ளீட் பண்ணி எல்லா பெட்டல்ஸ்க்கும் முடிச்சு எடுத்துடலாம். ஸோ நம்ம அவுட்லைன் போடும்போதே பார்த்துருக்கணும், அந்த ஷேப்ஸ் வந்து நம்ம எந்த டைரெக்ஷனில் போடுறோங்கிறது கொஞ்சம் கவனமாக பார்த்துருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த நம்ம அவுட்லைன் போடுறதுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த பெட்டல்ஸும் வரும். ஸோ அது போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃபில் பண்ணுறது தான் ஈஸியாக இருக்கும். எப்போவுமே நம்ம உள்ளே ஃபில் பண்ணிவிட்டு அவுட்லைன் போடும்போது சில நேரம் வந்து அந்த உள்ளே இருக்க அந்த த்ரெட்டு சில்க் த்ரெட் இல்லையா, ஸோ அது சீக்கிரமாக வந்து அந்த
நீடில் மாட்டி அது கட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் எப்போவுமே அவுட்லைன் போட்டுட்டு உள்ளே ஃபில் பண்ணுறது தான் பெட்டர். ஸோ அவுட்லைன் நம்ம ஃபஸ்ட்டு போட்டுட்டு தென் இந்த டிசைனை we can fill it. இதுக்கு நீங்கள் லாங் ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போடாமல் வெறும் நார்மலாக போடுற ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் கூட இந்த மாதிரி 12 ஸ்ட்ராண்ட்ஸில் த்ரெட் எடுத்து போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். டைட்டாக ஃபில் பண்ணணும். அப்போ கொஞ்சம் கூட உங்களுக்கு அந்த எம்போஸ்ட் எஃபெக்ட் கிடைக்கும். டைட்டாக அந்த நார்மல் ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போட்டு ஃபில் பண்ணலாம். இல்லை அந்த சாரீக்கு கலரில், அதாவது இந்த பல்லுவில் எப்போவுமே ஒர்க் பண்ணும்போது அந்த சாரீ கலர் வர மாதிரி பார்த்துக்கணும். அப்போ தான் அதுக்கு அழகாக இருக்கும். சாரீ கலர் அந்த பல்லுவில் நம்ம ஒர்க் பண்ணும்போது நிறைய இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இந்த பிங்க் கலர்லேயே உங்கள்கிட்ட பீட்ஸ், கட் பீட்ஸோ இல்லை நார்மல் சுகர் பீட்ஸோ இந்த மாதிரி இந்த பிங்க் கலர்லேயே உங்களுக்கு கிடச்சதுன்னா அதை வச்சு கூட நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். இப்போது இந்த கோல்டு கலர் சாரியில் ஒர்க் பண்ணும்போது சில்வர் ஒர்க் பண்ணால் அது கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்கும். ஸோ சில்வர் பீட்ஸோ ஆர் சில்வர் கட் பீட்ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணாமல் கோல்டு ரிலேட்டடான ஒர்க்லேயே ஒர்க் பண்ணால் தான் எப்போவுமே இந்த சில்க் சாரிக்கு, அதாவது கோல்டு கலர் ஒர்க் உள்ள சில்க் சாரிக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த கோல்டு ரிலேட்டடாக எது வச்சாலும் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். ப்ளஸ் இந்த சாரியோட கலரில் உள்ள சில்க் த்ரெட். ஸோ இந்த ரெண்டுமே இந்த சாரிக்கு எப்போவுமே கொஞ்சம் ஹைலைட்டாக இருக்கும். நம்ம அந்த மாதிரி வச்சு ஒர்க் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து ஃபுல் 5 பெட்டல்ஸ்க்குமே சேம் சில்க் த்ரெட், பிங்க் கலர் சில்க் த்ரெட் நான் கொடுத்துருக்கேன், ரைட்? ஸோ இப்போ நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன பண்ணலான்னா உங்களுக்கு ஆப்ஷன் என்னென்னா ஆல்டர்னேட் பெட்டல்ஸ்க்கு இப்போ பிங்க் அண்டு கோல்டு அந்த மாதிரி மாற்றி மாற்றி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த ஹாஃப் பீட்ஸ் எடுக்கிறேன். இந்த ஹாஃப் பீட்ஸ் எப்படின்னா ஒரு சைடு பால் மாதிரி பீட் மாதிரி இருக்கும், இன்னொரு சைடு வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். இதை வந்து பேஸ்ட் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு. பட் பேஸ்ட் பண்ணுறதோட எப்போவுமே அதில் ஹோல் இருக்கும். ஸ்டிச் பண்ணுறது மேக்ஸிமமாக நம்ம இந்த மாதிரி ஜுவல் ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம ஸ்டிச் பண்ணி எவ்வளோக்கு ஸ்டிச் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு நமக்கு சேஃபு. ஸோ ஸ்டிச் பண்ணி எடுக்கிறது பெட்டர். நான் இப்போ வந்து அந்த பீட்ஸை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த ஸ்டார்டிங் பீட்ஸ் அண்ட் எண்டிங் பீட்ஸ், லாஸ்ட் பீட்ஸ் மட்டும் நான் டபுள் ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஒரு வாட்டி மட்டும் இல்லை, 2 வாட்டி காட்டன் த்ரெட் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். இது வந்து நான் சில்க் த்ரெட்டில் ஒர்க் பண்ணல, காட்டன் த்ரெட் வச்சு டபுள் ஸ்டாண்டில் போட்டு அதை ஸ்டிச் பண்ணி டபுள் டைம் ஸ்டிச் பண்ணி எடுக்கிறேன். அந்த ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் மட்டும் அந்த மாதிரி நான் கொஞ்சம் அது சேஃப்காக நான் இப்படி பண்ணுறேன். இனி நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி நமக்கு ஹோல் உள்ள ஸ்டோன் இருக்கும் இல்லையா, ஸ்டிச் பண்ணுற ஸ்டிச்சபிள் ஸ்டோன். ஸோ அதுவும் இந்த சாரீ கலர்லேயே பிங்க் கலர்லேயே எடுத்துக்கிறேன். ஸோ அதை வந்து இப்போ என்ன பண்ணுறேன், இதில் வந்து நம்ம ஸ்டிச்சஸ் விழுந்தால் தெரியும். ஸோ அதுக்காக நான் வந்து பிங்க் கலர் சில்க் த்ரெட் நாங்கள் மேலே நாட் போட்டேன் இல்லையா, அதே சில்க் த்ரெட் வச்சு இங்கே நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன் 2 ஹோல்லையுமே. எப்பவுமே இந்த எம்பிளிஷ்மெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது ஸ்டிச்சபிளாக இருந்தால் கண்டிப்பாக தான் ஸ்டிச் பண்ணிடணும். வெறும் ஸ்டிக் பண்ணி நம்ம வேலை கம்மியாக இருக்குங்கிறதுக்காக வெறும் கம் போட்டு மட்டும் ஒட்டிட்டு போயிட்டோன்னா அது லாங் லைஃப் கொடுக்காது. ஸோ மேக்ஸிமம் யூ ஹவ் டு ஸ்டிச் இட். அப்போ தான் நமக்கு வந்து அது இப்போ எல்லாம் கொஞ்சம் இயர்ஸ் ஆனாலும் சீக்கிரமாக அது ரிமூவ் வராது. இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் என்ன பண்ணியிருக்கேன், இப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு காட்டுறதுக்காக மட்டும்தான் ஃபஸ்ட்டு ஃப்ளாரை வந்து பீட்ஸோடு வச்சு நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் உள்ளதெல்லாம் என்ன பண்ணியிருக்கேன்னா ஸ்டிச் ஃப்ளாருக்கும் உள்ள ஸ்டிச்சஸ் மட்டும் முடிச்சுட்டு அந்த பீட்ஸை அப்புறமா தான் நான் கோர்க்குறேன். ஏன்னா நம்ம அந்த ஃப்ரேம் இருக்கு இல்லையா, அதை கழட்டி மாட்டும் போது என்ன ஆகிடும், இந்த பீட்ஸ் இடையில மாட்டிக்கிட்டு உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு வந்து இந்த த்ரெட் ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் அந்த எம்பிளிஷ்மெண்ட்ஸை நம்ம ஆட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அது வந்து நமக்கு எம்பிளிஷ்மெண்ட்ஸ் நம்ம கையில் வச்சு கூட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து அந்த த்ரெட் ஒர்க் வந்து நம்ம ஃப்ரேமில் வச்சு பண்ணால் மட்டும்தான் அது கரெக்டாக டைட்டாக வரும். ஸோ அதனால தான் நான் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு த்ரெட் ஒர்க்கை முடிச்சுட்டு எம்பிளிஷ்மெண்ட்ஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் கம்ப்ளீட் அவுட்புட். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நீங்களும் உங்கள் சாரீஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். எம்ப்ராய்டரி பிடிச்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம லிங்க்கில் வந்து ஸ்மார்ட் கேப்சர்ஸ் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அது வழியாக நீங்கள் வந்து ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணிக்கலாம். உங்கள் ஹேண்ட்மேட் கிஃப்ட்ஸ் எல்லாம் நிறைய பண்ணுறதுக்காக உங்களுக்கு நான் வந்து லிங்க் ப்ராடக்ட்ஸ் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதில் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ இது மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் us. Don't forget to subscribe and thank you so much. Keep watching. Thank you.